அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்கள். இன்றைக்கு நம்ம பார்க்க போகிற சமையல் குறிப்பு தீபாவளி ஸ்பெஷல் கலகலா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க. இந்த கலகலா வந்து நல்ல பிஸ்கெட் மாதிரி இருக்கும், ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும், ஹெல்த்தியான ரெசிபியும் கூட. இது வந்து நான் கோதுமை மாவு பயன்படுத்தி பண்ணியிருக்கிறேன். இது நீங்கள் தயார் பண்ணி வச்சிட்டிங்கன்னா ஒரு 20 டேஸ் வரை நல்ல ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு வச்சிட்டிங்கன்னா 20 டேஸ்லேருந்து 30 டேஸ் வரை கூட அப்படியே இருக்கும், நமத்து போகாது. இப்போது இந்த கலகலா எப்படி தயாரிக்கிறதுனே பார்க்கலாம். 1/2 கிலோ கோதுமை மாவு எடுத்து வச்சுருக்கிறேன். இந்த கப்புக்கு 2 கப் எடுத்திருக்கேன். அதே கப்புக்கு வந்து 1/2 கப் சுகர் எடுத்துக்கோங்க. நாட்டு சக்கரை கூட யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் 2 டேபிள் ஸ்பூன் ரவா எடுத்துக்கோங்க. இந்த ரவா வந்து வறுத்தாலும் பரவாயில்ல, வறுக்காட்டாலும் பரவாயில்ல, எதுனாலும் சலேகா. அடுத்து வந்து 2 டேபிள் ஸ்பூன் நெய் எடுத்துக்கோங்க. அப்புறம் தண்ணி வந்து ஒரு 180 ml வாட்டர் எடுத்துக்கோங்க. அப்புறம் வந்து இப்போ இந்த மாவில் வந்து நம்ம இந்த ரவாவை போட்டு மிக்ஸ் பண்ணிடலாம். ரவா அது கூட வந்து மறக்காமல் ஒரு 2 அல்லது 3 பிஞ்ச் அளவு வந்து பேக்கிங் பவுடர் போட்டுக்கோங்க. அப்புறம் கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இதில் உங்களுக்கு பேக்கிங் பவுடர் வேண்டான்னா நீங்கள் யூஸ் பண்ண வேண்டாம். இப்போ வந்து ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் மட்டும் ஆட் பண்ணி நான் நல்லா அந்த மாவில் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துருக்கேன். அப்புறம் திரும்பியும் ஒரு டேபிள் ஸ்பூன் போட்டிருக்கேன். ஸோ 1/2 கிலோ மாவுக்கு 2 டேபிள் ஸ்பூன் கீ போட்டுக்கோங்க. உருக்காத கீ தான் போட்டிருக்கேன். இப்போ இந்த மாதிரி பதம் வந்தோடனே அதை சைடில் வச்சுட்டு இந்த சுகரையும் தண்ணியும் ஆட் பண்ணி நம்ம லைட்டாக சூடு பண்ணி எடுக்க போகிறோம். கொதிக்கலாம் வைக்க வேண்டாம், ஜஸ்ட் அந்த தண்ணியில் வந்து சுகர் கரையணும், அவ்வளோதான். இப்போ நம்ம மாவை பிசைய போகிறோம். பாருங்கள், அந்த நான் வந்து மாவை வந்து பெரிய பாத்திரத்தில் போட்டுட்டேன். இப்போ அந்த தண்ணி விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக மட்டும் தண்ணி விட்டு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. நம்ம சப்பாத்தி மாவுக்கு எப்படி பிசைவோம் அதே மாதிரி பிசைஞ்சு ரெடி பண்ணி வச்சாச்சு. இப்போ இதை ஒரு 1/2 அன் ஹவருக்கு ரெஸ்ட் எடுக்க விட்டுருங்க. 1/2 அன் ஹவருக்கு அப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா நல்லா சாஃப்டாக இருக்கும். இப்போ நம்ம சப்பாத்தி மாவு எப்படி உருட்டுவோம் அதே மாதிரி இப்போ நான் 4 உருண்டையை இந்த மாதிரி பிடிச்சி எடுத்துருக்கேன். இதை பிடிச்சி எடுத்துகிட்டு நம்ம இப்போ நார்மலாக உருட்டி எடுக்க போகிறோம். கொஞ்சமாக மாவு போட்டு டஸ்ட் பண்ணிக்கோங்க. அப்படின்னா தான் நீங்கள் கட் பண்ணும்போது அது வந்து அந்த ஷேப்பு உங்களுக்கு எந்த ஷேப்பில் இருக்குமோ அதே ஷேப்பில் இருக்கும், இல்லைன்னா அப்படி இழுத்துக்கிட்டு வரும். இப்போ வந்து அது பெரிய சைஸாக இருக்கிறதுனால நான் வந்து கீழே போட்டுட்டு அதாவது பிளாட்ஃபார்மில் உருட்டியே எடுத்துகிட்டு இருக்கேன். இது வந்து நீங்கள் ரொம்ப தின்னாக உருட்டிடக்கூடாது, நல்ல திக்காக இருக்கணும். இப்போ கீழே திரும்பியும் மாவு டஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. இதில் வந்து நான் 2 வித ஷேப் பண்ணியிருக்கேங்க. ஃபஸ்ட்டு வந்து ஒரு பிஸ்கட் ஷேப் மாதிரி பண்ணியிருக்கிறேன் குட்டி குட்டியாக. அடுத்து வந்து டைமண்ட் ஷேப்பு. பாருங்கள், இந்த மாதிரி ஒரு சின்ன இது எடுத்துகிட்டு இப்படி ரவுண்டாக இது பண்ணி எடுத்துக்கோங்க. பாருங்கள், அது நீட்டாக கட் ஆயிரும், அதே சமயத்தில் இழுத்துக்கிட்டு வராது, அதே சமயத்தில் நல்ல பிஸ்கெட் மாதிரி வந்துட்டு பாருங்கள். இப்போ இது எல்லாம் ரெடியானதுக்கப்புறம் மேலேருந்து அப்படியே எடுத்துட்டிங்கன்னா நீட்டாக வந்துடும். இது வந்து மாவு பிசைகிற பதமும் இருக்குது, அப்புறம் இந்த நம்ம மாவு போட்டு உருட்டுறதுல அந்த பதமும் இருக்குது. நீங்கள் மாவு தண்ணியாக பிசைஞ்சிட்டிங்கன்னா கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். இப்போ வந்து நம்ம இதை வந்து மிதமான சூட்டில் ஆயிலில் போட்டு நல்லா பொரித்து எடுத்துடலாங்க. ரொம்ப அருமையாக பொரிஞ்சு வருது பாருங்கள். நான் வந்து அப்படி குத்தாக ஒரு இடத்துல தான் போட்டிருந்தேன், பட் அது எவ்வளோ நீட்டாக செப்ரேட்டாக ஆகி நல்லா பூரி மாதிரி பொரிஞ்சு வந்துட்டு சூப்பராக. இப்போ இதை எடுத்துடலாம். இந்த மாதிரி கலர் வரும்போது எடுத்துருங்க, ஏன்னா இது வந்து உள்ளுக்குள்ளே குக் ஆகிக்கிட்டே இருக்கும், நீங்கள் எடுத்து வச்சதுக்கப்புறமும் குக் ஆகும். ஸோ இந்த கலர் வரும்போது எடுத்துருங்க. இதுக்கப்புறம் வெயிட் பண்ணிட்டீங்கன்னா ரொம்ப டார்க் ஆயிரும், அப்புறம் அதோட டேஸ்ட்டே மாறிடும். அப்புறம் வந்து அதே மாதிரி மாவு எடுத்து இப்படி உருட்டிக்கோங்க. உருட்டிட்டு இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸ்கொயர் ஷேப்பில் நான் கட் பண்ணியிருக்கிறேன். திக் பாருங்கள் எந்த மாதிரி இருக்குன்னு, நல்லா திக்காக இருக்கணும், ரொம்ப தின்னாக உருட்டிடாதீங்க. இப்போ வந்து அதை வந்து ஒவ்வொரு இந்த கலகலாவையும் செப்பரேட் பண்ணி எடுத்துக்கோங்க. இது வந்து உங்களுக்கு ஒன்று ஒட்டாது, அதே சமயத்தில் எடுக்கும்போது இப்படி ஷேப் வந்து மாறாது, அதே ஷேப்பில் இருக்கும். இப்போ இதையும் நம்ம மிதமான சூட்டில் வச்சு பொரித்து எடுத்துக்கலாங்க, அவ்வளோதான். இது வந்து பொரிக்கும் போது நீங்கள் என்ன பண்ணணுன்னா அப்பப்போ அப்படி கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும். ஒரு சைடு போட்டுட்டு அப்படி நீங்கள் வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அடுத்த சைடு கீழே உள்ள சைடெல்லாம் டார்க் ஆயிரும். ஸோ வந்து கேர்ஃபுல்லாக நீங்கள் அப்பப்போ இதை வந்து பெரட்டி விட்டுக்கிட்டே இருக்கணும். பாருங்கள், அது வந்து எவ்வளோ அழகாக நல்லா பூரி மாதிரி உப்பி வரும், அதே சமயத்தில் நல்லா பார்க்க வந்து நல்லா பெருசாகவும் இருக்குது பாருங்கள். நல்லா சாப்பிடும்போது உங்களுக்கு வந்து ஹார்டான ஒரு கடித்து சாப்பிடும்போது ஹார்டாக இருக்காது, நல்ல பிஸ்கெட் மாதிரி நல்ல ஒரு சாஃப்டாக, கொஞ்சம் சாஃப்ட், ஏன்னா நம்ம இந்த பேக்கிங் பவுடர் போட்டிருக்கிறதுனால நல்ல ஒரு சாஃப்ட்லேயும் இருக்கும். அப்புறம் கீ போட்டிருக்கிறதுனால இப்போ வந்து ரெடி ஆகிட்டு ஃபஸ்ட்டுக்குள்ளது நான் எடுத்து வச்சுட்டேன். பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்திருக்குன்னு. இதே மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். இது ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும், ஹெல்த்தியாகவும் இருக்கும், குட்டி பசங்களாம் நல்லா விருப்பமாக சாப்பிடுவாங்க.
இதே மாதிரி ட்ரை பண்ணுங்கள், என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க் யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். தேங்க் யூ.